அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிகான் போர்டு, எல்இடி டிவியில் இருக்கிற டிகான் போர்டு, அதோட ஃபங்க்ஷன், அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படும், அதில் எப்படி ஃபால்ட்டெல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ட்ரிபிள்ஸ் வரும், எப்படி ட்ரிபிள் ஷூட் பண்ணுறது, எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் எல்இடி டிவியோட பவர் சப்ளை போர்டு, அதாவது எஸ்எம்பிஎஸ் போர்டு, பேக்லைட் டிரைவர் சர்க்யூட்ஸு தவிர மதர் போர்டு, அதாவது லாஜிக் போர்டு, இந்த போர்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அது போர்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதில் ட்ரிபிள் ஷூட்டிங்லாம் இந்த வீடியோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். அதாவது லாங் வீடியோனா ஒரு சாப்டர் 1, 2 இந்த மாதிரி போடுவோம் நாங்கள். இதில் வந்து டிகான் வீடியோ வந்து இதுவரை நான் போடலை, கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து வோல்டேஜ் செக்கிங்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அதில் ஃபங்க்ஷனு அதை பற்றி டீப்பாக நான் போட போகிறேன். இப்போ இது வந்து ஒரே வீடியோவில் போட முடியாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இது சாப்டர் 1, 2ன்னு வரும். இது சாப்டர் 1 எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி மதர் போர்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதர் போர்டு, டிகான் போர்டு, டிகான் இல்லை, டிகான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த எஸ்எம்பிஎஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பேக்லைட் சர்க்யூட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிவி வந்து ஒரு காம்போ போர்டு. இப்போல்லாம் லேட்டஸ்ட் காம்போ தானே. காம்போனா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எல்லா போர்டும் ஒன்றா வரும், 3 in 1. அதாவது பவர் சப்ளை போர்டு, இந்த கெப்பாசிட்டர்லாம் இருக்கு இல்லையா, இது டிரான்ஸ்ஃபார்மர்லாம், ஹாட் செக்ஷன், இதெல்லாம் வந்து பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் செக்ஷன், ஹாட் செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து ப்ராசஸர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கோல்டு செக்ஷன், மதர் போர்டு அல்லது லாஜிக் போர்டு. அப்புறம் எல்இடி டிரைவிங் சர்க்யூட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. இதெல்லாம் எல்இடி கனெக்டர், எல்இடியோட 2 ஒயர் போகுது, சீரியல் கனெக்ஷன். எல்இடி பற்றிலாம் நிறைய ட்ரிபிள் ஷூட்டிங் போட்டிருக்கேன், சர்க்யூட்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், கீழே வந்து டிஸ்பிளேஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெஷர்னா. அதில் சர்க்யூட்ஸு, எல்இடியில் என்னென்ன ஃபால்ட் வரலாம் போட்டிருக்கேன். இந்த கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எல்இடி சர்க்யூட்ஸு. இதில் வந்து டிரைவர் சர்க்யூட்ஸில் போட்டிருக்கேன். அதை பற்றி மேலே அப்டேட்டடாக நிறைய இன்னும் போடணும் வீடியோ. இப்போ வந்து டிகானை பற்றி பார்க்கலாம் நம்ம, சரியா? இப்போ வந்து டிகான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, டிகான் போர்டுங்கிறது இந்த மதர் போர்டுலேருந்து இந்த டிகான் போர்டுக்கு ஒரு கேபிள் வழியாக கனெக்ட் ஆகுது. இந்த கேபிளே ஒரு பெரிய ஸ்டோரி. எல்இடிஎஸ் கேபிள், அது ஃபுல் ஃபார்ம்னா லோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஷியல் சிக்னல். இதுக்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்இடிஎஸ்னால் என்ன, அதோட பின் அவுட்ஸு, அதுக்கு டேட்டா ஷீட்டு, இதில் என்னென்ன சிக்னல்லாம் வரும், அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். இந்த எல்இடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர்லேருந்து வரும். ப்ராசஸர்லேருந்து மெயினாக இங்கே வந்து டிகானுக்கு ரீச் ஆகும். இப்போ இது ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் வந்து டிஎக்ஸ், இந்த பக்கம் ஆர்எக்ஸ்னால் ரிசீவர். எல்இடிஎஸ்ஸு டிஎக்ஸு, இந்த பக்கம் ஆர்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து எல்இடிஎஸ் சிக்னல் வருது, எங்கே சென்ட் ஆகுது, அதாவது டிரான்ஸ்மிட்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ரிசீவ் ஆகுது, சரியா? எல்இடிஎஸ்ங்கிறது ஆர்ஜிபி சிக்னல் தவிர ஹரிசாண்டல் வெர்டிகல் சிங்க் சிக்னல் தவிர கிளாக் சிக்னல்லாம் இங்கேருந்து வரலாம். இதில் இந்த கலர் சிக்னல் தான் நம்ம எல்இடிஎஸ் தவிர பவர் சப்ளையும் இதுலேருந்து வரும். டிகானுக்கு தேவையான பவர் சப்ளை இதில் வரும். இப்போ வந்து நான் இந்த கேபிள் பற்றினா அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், டிஸ்பிளேஷனில் பாருங்கள். எல்இடிஎஸ் கேபிள், இந்த கேபிள் பொறுத்தவரை இதில் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இது இந்த ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஹெச்டினா என்ன, ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரெசல்யூஷனு 1080 பிக்சலில் இருக்கும். இது 51 பின்னு வரும். 0.5 mm பிச்சில் 51 பின்னு இருக்கும். அதில் லாக் டைப் கனெக்டர், சரியா? இதுதான் டிகான் போர்டு. இந்த டிகானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 கேபிள் வரும். இது பார்த்திங்கன்னா எப்பிசி கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள் பிரிண்டட் கேபிள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து லெஃப்ட்டு ரைட்னு பிரிச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிரிண்டட் கேபிள் அல்லது எப்பிசி கேபிள்னு ஷார்ட்டாக சொல்கிறது உண்டு. இதிலேருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேக்கு கனெக்ட் ஆகும். சில டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா டிகான் வந்து இன்பில்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதில் பொறுத்தவரை டிகான் வந்து செப்பரேட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 4K டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி டிகான் போர்டு செப்பரேட்டாக கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த டிகான் போர்ட்லேருந்து இந்த பக்கம் வரது வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து எஃப்பிசி கேபிள் நம்ம சொல்கிறோம். பேனல் சைடு கேபிளும் சொல்லலாம்,
பேனல்லாம் என்னன்னு அப்படி சொல்கிறேன், அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எஃப்எஃப்சி கனெக்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எஃப்எஃப்சி இந்த பக்கம் ஒரு எஃப்எஃப்சி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 50 பின்னு, சில சம் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா 60 பின் இருக்கும். எவ்வளோ 60 பின் இருக்கும். தெரியலனா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அந்த எத்தனை பின்னு போகுதுன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், எத்தனை பின்னு போகுதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு கேபிள் மாற்றுறீங்கன்னு வச்சிங்களேன், அது 50யா 60யா 68 கூட இருக்குது, 68 கூட வரும். அதெல்லாம் பார்க்கணும் அதில், தெரியுதா? அதில் இந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா, இதில் கேபிளில் இருக்கிற கான்டாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம், காப்பர் 2 டைப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கயிற்றுறம் பாருங்கள், அது பார்த்து இழுக்கிறது. இது வந்து எஃப்எஃப்சி கனெக்டர். இது வந்து காப்பர் தான். அது தெரியுதா உங்களுக்கு? காப்பர் அலுமினியம் 2 டைப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது காப்பர், சரி தெரியுது இல்லையா? காப்பரை பொறுத்தவரை நல்லா இருக்கும், ரஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து பிக்சர் இதெல்லாம் கிளியரன்ஸ் இருக்கும். அலுமினியமும் இருக்குது, பட் இது காப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 50 60 பின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக இது எத்தனை பின்னுன்னா, இப்போ இது வந்து 50 பின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த சைடு பார்ப்போம். இப்போ சரி, இந்த போர்டு வந்து டேக்கான் போர்டுன்னு சொல்கிறோம். சரி, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தெரியுமா? ஸ்கேலர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த போர்டுக்கு பேர் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் டெக்னீஷியனாக இருந்தால் ஆல்ரெடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இந்த போர்டு பேர் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இதுதான் ஸ்கேலரா அப்படின்னா, இது ஸ்கேலர் கிடையாது. இந்த போர்டு வந்து நிறைய பேர் இதான் ஸ்கேலர் சொல்கிறாங்க. இது ஸ்கேலர் போர்டு சொல்ல முடியாது. இதுதான் ஸ்கேலர் அல்லது இதுதான் டீகான் ஸ்கேலர் எல்லாமே ஒன்று தான். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏதோ ஒரு பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீளமாக இருக்கு இல்லையா? இதில் வந்து காஃபு கண்ட்டாக இருக்கும். இப்போ காஃபுனா என்னன்னா அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கான்செப்ட் நிறைய இருக்குது. ஒரு டிஸ்பிளேங்கிறது ஒரு பெரிய அன்லிமிட்டட் ஸ்டோரி நிறைய இருக்கும். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், எவ்வளோ மாதிரி இருக்கலாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். டிஸ்பிளே உள்ள என்ன இருக்குது, டிஸ்பிளே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளாஸே கிடையாது. அடுத்த கிளாஸ் நான் டிஸ்பிளேயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் போடுறேன். ஓஎல்இடி, எல்இடி, எல்சிடிலாம் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த காஃப் வந்து இந்த பிசிபியில் கண்டாக இருக்கும். இப்போ நான் சொல்லிடுறேன், இந்த போர்டு பேர் என்ன? இது வந்து ஸ்கேலரா? இல்லை, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. சில பேர் இப்போ வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்கன்னா அது கிடையாது. உண்மையிலே ரியலாக இது பேர் என்னென்னா, இது சோர்ஸு டிரைவர் பிசிபி அல்லது சோர்ஸு டிரைவர் பிசிபி அல்லது காஃப் டிரைவர் பிசிபி அப்படி கூட சொல்லலாம். ஓகே, இதில் வந்து காம்பவுண்ட் இருக்குமானா, பெரும்பாலும் இதில் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. சின்ன சின்ன எஸ்எம்டி கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் போட்டிருப்பாங்க. ஒரு நீளமாக இருக்கும், ஸ்கேல் மாதிரி நீளமாக இருக்கும். ஒன்று வந்து ரைட் சைடு, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு இல்லை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லுன்னு போட்டிருக்காங்கன்னா, எல்லுன்னா லெஃப்ட் சைடு. இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது வந்து இந்த பக்கம் ஆர்னு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கேமரா மூவ் பண்ணுறேன், ஷேக்கானா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது பெரிய டிவி 50 இன்ச்சு இல்லையா, ஒரு கேமராவில் ஃபுல்லாக கவராக தான். இது 6 போட்டிருக்காங்க இல்லையா, 6 போட்டிருக்காங்க. இது மாடல் எல்ஜி டிஸ்பிளேன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எம்ஐ டிவி, பேனல் வந்து எல்ஜி பேனல் போட்டிருக்காங்க. 50 இன்ச்சு 6 போட்டிருக்காங்க இல்லையா. சரி, இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுங்க. இப்போ இந்த போர்டு பேர் என்ன தெரிஞ்சா உங்களுக்கு? ஸோ வந்து இது வந்து சோர்ஸ் டிரைவர் பிசிபி அப்படின்னு சொல்லணும், அல்லது காஃப் பிசிபி காஃப் டிரைவர் பிசிபி அப்படின்னு சொல்லலாம். காஃப்னா இது பேர் தான் காஃப், இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் காஃப்னா என்ன, அது என்ன, அது ஒரு டைப் ஆஃப் என்னென்ன டைப் ஆஃப் காஃப் இருக்கும் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். சரி, இப்போ டிஸ்பிளேயில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த காஃபுக்கு அப்புறம் தான் டிஸ்பிளேயில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த காஃபோட ஒரு சைடு வந்து டிஸ்பிளேயில் கனெக்ட் ஆகிருக்கும். காஃபோட அடுத்த முனை வந்து பார்த்தீங்கன்னா காஃபோட ஒரு அடுத்த முனை வந்து இந்த பிசிபி சோர்ஸ் பிசிபியில் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ தெரிஞ்சுச்சா? ஸோ இது டிகான் போர்டு அல்லது ஸ்கேலர் போர்டு. இது பார்த்தீங்கன்னா எப்பிசி கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் கேபிள். இது வந்து சோர்ஸ் டிரைவர் பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வேறு என்ன சொல்லணும்னா, இப்போ பேனலோட மாடல் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேனல் ரெசல்யூஷன்ஸ் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த காஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேனலோட சைஸ் இந்த மாதிரி பேனலோட குவாலிட்டி அதாவது ரெசல்யூஷன் வந்து ஹெச்டி ஃபுல் ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி தகுந்த மாதிரி இந்த நம்பர் ஆஃப் காஃப் வந்து மாறிட்டு இருக்கும். இதில் இந்த பேனலை பொறுத்தவரை 50 இன்ச்சு எல்ஜியில் ஃபுல் ஹெச்டி 6 காஃப் போட்டிருக்காங்க. இந்த காஃப் வந்து இது வந்து ஆக்சுவலாக ரியல் நேம் வந்து சோர்ஸு டிரைவர் அப்படி சொல்லுவாங்க. சோர்ஸ் காஃப்னு சொல்கிறது உண்டு. ஸோ அடுத்த கிளாஸில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக பாருங்கள். தவிர வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா இருந்தாலும் அப்டேட் இருக்க பார்க்கலாம். இருந்தாலும் உங்களோட சஜஷன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து சாப்டர் 1, 2, 3 நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து சாப்டர் 1ன்னு வச்சுக்கோங்க. சரி, என்னென்ன கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம இந்த டிஸ்பிளே இந்த டிகான் போர்டை நம்ம சர்வீஸ் பண்ணணும், செக் பண்ணணும் என்ன நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிவியில் அதிகமாக ஏற்படுற ஃபால்ட்டுக்கு வந்து பேனல் ரிலேட்டடு, டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூஸ்னால் லைன்ஸஸ் வருது, ஹரிசாண்டல் லைன்ஸு, வெர்டிக்கல் லைன்ஸு, தவிர வந்து பார்ஸு, அப்புறம் வந்து டபுள் இமேஜஸ், ஃப்ளிக்கரிங்கு, அப்புறம் ப்ளூ ஸ்க்ரீன் இமேஜஸ், பிளர் இமேஜஸ்ஸு, புவர் கான்ட்ராஸ்ட்டு, ஒயிட் இமேஜஸ், தவிர வந்து நெகட்டிவ் பிக்சர்ஸு இதெல்லாம் வரும். அடுத்து பிளாங்க் பிக்சர்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் லைட் எரியும். பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்காது, ஆடியோ சவுண்டு கூட கேட்கும். இதுமாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து பிளிக்கிங் கோட்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்குன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது சில டிவியில் வந்து பேனல் டிஃபீட் ஆகிடுச்சுன்னா சாம்சங்கு, எல்ஜி, சோனி இந்த மாதிரி பேனல்லாம் பிளிங்கிங் ரெட் எல்இடி பிளிங்க் ஆகும். அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த பிளிங்கிங் கோடு வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இப்போ இந்த டிஸ்பிளேயில் பொறுத்தவரை லைன்ஸு வந்தால் எந்த செக்ஷன் பார்க்கணும், சரியா, பார்ஸ் வந்தால் எந்த செக்ஷன் பார்க்கணும், ஹரிசாண்டலாக வந்துச்சுன்னா எந்த செக்ஷன் பார்க்கணும், பிளாங்க் டிஸ்பிளே இருக்குது எந்த செக்ஷன் ஃபால்ட்டு, தவிர வந்து ஷேக்கிங் இருக்குது, டபுள் இமேஜ் வருது, ஃப்ளிக்கரிங் வருதுன்னா எந்த செக்ஷன் பார்க்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலர் சரியில்லை, பிளர்ராக இருக்குது, கோஸ்ட் இமேஜஸ்ஸு, ஸோ வந்து நெகட்டிவ் இமேஜஸ்ஸு, ஈஸ்ட்மேன் பிக்சரு, இதுக்கெல்லாம் எந்த செக்ஷன் ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து சாப்டர் 2ல் நீங்கள் பாருங்கள்.